1 hour படிச்சா கூட நம்மளோட போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியல. எக்ஸாம் டைம்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம 24 மணி நேரமும் ஃபுல்லா உட்காந்து படிப்போம். 1 மணி நேரம் நம்மளால உட்காந்து டெய்லி படிக்க முடியல. ஆனா எக்ஸாம் டைம்ல மட்டும் எங்க இருந்து எவ்வளவு எனர்ஜி வந்து இல்ல, அவ்வளோ டைம்ல அவ்வளோ போர்ஷன்ஸ் படிப்போம். ஆனா அது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமானா இருக்காது. ஏன்? ஸோ டெய்லி 1 மணி நேரம் படிக்கிறத விட நம்ம எக்ஸாம் டைம்ல பல மடங்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறோம். அப்படி இருந்தும் நம்மளால போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியல. கவர் பண்ணாலும் எக்ஸாம் டைம்ல ஞாபகம் வர மாட்டேது. இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னா நம்மளோட டைஜஷன் தான். ஆமா. ஸோ மொத்தமா சாப்பிட முடியும். ஸோ ஒரு வருஷத்துக்கே நம்மளோட ஆயுள் காலத்துக்கே தேவையான ஃபுட் அட் அ டைம்ல சாப்பிட்டா நம்மளோட வந்து ஸ்டொமக் டைஜஸ்ட் பண்ணுமா? முடியாது. அப்பப்போ சின்ன சின்னதா குடுத்தா மட்டும் தான் நம்மளோட ஸ்டொமக் டைஜஷன் ப்ராப்பரா இருக்கும். அந்த மாரி நீங்க கன்சியூம் பண்றது எல்லாமே ஒரு ஸ்பேஸ் விட்டு விட்டு கன்சியூம் பண்ணா மட்டும் தான் நம்ம பிரெயினும் அது டைஜஸ்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கும். ஸோ பிரெயினோட டைஜஷன் கரெக்ட்டா இருக்கணும்னா, நம்மளோட படிக்கிற விஷயத்துக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் இருக்கணும். அண்ட் திருப்பி அத ரீகால் பண்றதாவும் இருக்கணும். ஸோ ரீகால் பண்றதுக்கு எதுதான் ப்ராப்பரான டைம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி அதே விஷயத்த படிக்கணும். அண்ட் அகைன் 1 வீக் கழிச்சு அத திருப்பி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டே படிக்கிறது 3rd டே அன்னைக்கு ரிப்பீட் பண்ணும். அண்ட் 1 வீக் அப்புறம் படிக்கணும். ஸோ இதுதான் 1-3-1 மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்ல நீங்க ஸ்பேஸ்டு ரிப்பீட்டேஷன் பண்றதுனால நம்ம பிரெயின்ல அது ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஸோ கூடவே இந்த சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட 10th வந்து இனிமே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.